வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பம். பரவலாகவே வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை குறித்து பேசுகின்ற பொழுது, இந்த தேர்தல் களம் அமைவதற்கும் சில மாதங்களுக்கு முன்பு பேசுகின்ற பொழுதெல்லாம் அங்கு போதை வஸ்துக்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய களங்களை அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதி இளைஞர்கள் ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு களத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் பரவலாகவே பேசப்பட்டது உண்டு. அது பரவலாகவே எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. ஆனால் தற்பொழுது இந்த தேர்தல் களத்தின் முடிவை நிர்ணயிக்க போறது யார்? இதுதான் வடக்கு கிழக்கு பகுதியில் பிரதானமாக எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. இந்த தேர்தல் களத்தை யாருக்கு வெற்றி என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு களத்தை இம்முறை இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது இந்த தேர்தல் முடிவு வருகின்ற பொழுது பலர் உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். சமூக வலைதளம், பெரும்பாலான இளைஞர்கள் சமூக வலைதளத்தின் மூலம் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் தமிழ் கட்சிகள் மீது ஒரு கடும் விமர்சனங்களை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக அந்த விமர்சனங்களை வைக்கிறார்கள், ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இல்லை தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கு பகுதியில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் பயணிக்கிறாரா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அங்கு கசப்பான பல உண்மைகள் இருக்கின்றன. தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் தமிழர்களுக்காக அல்லது தமிழர்கள் படுகின்ற இன்னல்களுக்காக அவர்கள் ஏதாவது ஒரு களத்தில் உதவி செய்திருக்கிறார்களா என்கின்ற பொழுது இல்லை என்கின்ற பதிவைத்தான் பலருடைய மனங்களிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. இராணுவ முகாம்களில் தடுக்கப்படுகின்ற இளைஞர்கள், இராணுவத்தினால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்கின்ற காரணத்தினால் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள், இவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தமிழ் கட்சிகள் எடுத்தனவா என்றால் ஒரு சிலர் அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்களே தவிர பெரும்பாலானவர்கள் ஒரு அமைதியான நிலைப்பாட்டை தான் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறார்கள் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். எனவே இளைஞர்களை பொறுத்த மட்டில் ஒரு மாற்றத்தை எழுப்ப வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த நிலைப்பாடு யாருக்காக திரும்ப இருக்கிறது? பலர் குறிப்பிடுவது போல இளைஞர்களுடைய மாற்றம் சுயேட்சை குழுவுக்கு திரும்பி இருக்கிறது என்ற கருத்துகள் பலரால் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் கள நிலவரம் அப்படி ஒரு பதிவை வைக்கிறதா என்றால் இல்லை. இளைஞர்களை பொறுத்த மட்டில், அதாவது அநீதியை தட்டி கேட்ட ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனாவை பார்க்கிறார். எனவே வைத்தியர் அர்ஜுனா வந்தால் இந்த தமிழ் கட்சிகளுக்கு எதிரான ஒரு களத்தை அவர் உருவாக்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அர்ஜுனாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் என்கின்ற நிலைப்பாடு பெரும்பாலான இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருந்தால் கூட, சத்தமில்லாமல் இளைஞர்களுடைய மனதை ஆக்கிரமித்து விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறியிருக்கிறது அனுராவுடைய கட்சி. இன்று பல இளைஞர்கள் குறிப்பிடுகின்றது அனுரா வெற்றி பெற வேண்டும் அல்லது அனுராவுடைய அலை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை தமிழர் தாயகத்தில் அழுத்தமாகவே பதிவிட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது, அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. இந்த தேர்தல் களத்தின் முடிவில் அவைகள் ஒரு பெரிய மாற்றத்தை வடக்கு கிழக்கு பகுதியில் உருவாக்கி இருக்கும் என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இன்னொரு விடயத்தை கூட நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழலில் சுயேட்சை குழுக்கள் ஏன் இவ்வளவு அதிகமாக உருவாயின, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற பொழுது ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் குறிப்பிட்ட ஒரு செய்தி ஒரு ஊடகத்திலே பதிவாகி இருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்களுக்கு நிதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் சுயேட்சையாக நிற்பதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று எனக்கு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் நான் நிற்பதற்கு தயாராக இல்லை என்று அறிவித்து விட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். புலம்பெயர்ந்த தமிழர்களை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கு பகுதியின் அரசியல் களம் தங்களுடைய கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ என்கின்ற கேள்வி எழும்புகிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் சுயேட்சை குழுக்களை இங்கு ஆதிக்கங்களாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை
கையில் எடுத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு எண்ணமும் மனதிற்குள் நமக்கு எழும்புகிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு தயாராகி இருக்கக்கூடிய இளைஞர் படை இம்முறை தேர்தலை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் பதிவு. பல இடங்களில் அவர்கள் அதற்கான தெளிவான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். நீங்கள் சமூக வலைதளங்களில் பேசுகின்ற இளைஞர்களை ஒரு பொருட்டாக நாம் நினைக்க வேண்டாம் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தை அவர்கள் தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் என்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பதை அவர்கள் மனதிற்குள் வரையறுத்திருக்கிறார்கள். அந்த வரையறுத்த செய்திகளைத்தான் அவர்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்கள் மூலமாகவும் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் அனுரா என்கின்ற ஒரு அலையை வடக்கு கிழக்கு பகுதியில் உருவாக்கி இருக்கின்றது. இந்த உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அலை தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வந்து நிறுத்துமா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்பினால் தமிழர்களுக்கான தீர்வை அது கொண்டு வருமா என்கின்ற விடையும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. காரணம், பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், சுமார் 80,000 பேரை கொன்று ஆட்சியை பிடித்திருக்கிறது இந்த அனுராவுடைய கட்சி என்று குறிப்பிடுகிறார்கள். 2 முறை இலங்கையில் நடந்த கலவரத்தில் 80,000 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இரத்தம் சாட்சியாக மறித்த அவர்களுடைய இரத்தத்தில் தான் இந்த கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது, அல்லது அதன் வளர்ச்சி தான் இந்த கட்சியின் ஆட்சிக்கு களம் அமைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே இவர்கள் தமிழர்கள் விடயத்தில் எப்பொழுதுமே ஒரு எதிர்மறை கருத்துக்களையே பதிவு செய்து கொண்டு இருந்தவர்கள். இப்பொழுது தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை பதிவிடுவார்களா என்றால் அது இந்த சூழலில் அவர்கள் பதிவிட்டால் கூட தொடர்வார்களா என்கின்ற விடயம் கேள்வியாக இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அவர்களை பொறுத்த மட்டில் இம்முறை நாடாளுமன்றத்தில் தங்களுடைய ஆளுகை உறுதிப்படுத்தப்பட வேண்டும், தங்களுடைய கட்சி பெரும்பான்மை பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய காய் நகர்த்தல் அமைந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே அனுரா என்கின்ற அலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் மூலம் தமிழர் பகுதியில் தங்களுக்கான வாக்குகளை அவர்கள் பெறுகின்ற பட்சத்தில் அதனை வைத்துக்கொண்டு தங்களுக்கான ஒரு களத்தை நாடாளுமன்றத்தை உருவாக்குவதற்கு விளைகிறார்கள். சிறுபான்மை மக்கள் எங்களுக்குத்தான் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை கட்டி அமைப்பதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். இது பெரிய ஒரு மாற்றத்தை தமிழர்களுக்கு உருவாக்குமா என்றால் இல்லை, அது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் இளைஞர்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், எப்பொழுதுமே இளைஞர்கள் எடுக்கின்ற விடயங்களை குறித்து சொல்கின்ற பொழுது அவர்களுடைய வெள்ளாமை வீடு வந்து சேராது என்று பல காலங்களில் குறிப்பிடுவது உண்டு. ஆனால் தற்பொழுது இந்த இளைஞர்கள் விதைத்திருக்கக்கூடிய விதை தமிழ் சமூகத்திற்கு ஒரு வெற்றி அறுவடையாக மாறுவதற்கான களத்தை கொண்டு வருமா என்கின்ற விடயத்தை காலம்தான் பதில் சொல்ல வேண்டியதாக அமையும். நன்றியுடன் இன்பா.